ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2026 இந்த வருஷம் ரஷ்ய நாட்டில் ரிலீஸ் ஆன இந்த டேல் ஆஃப் சார் சல்டான் அப்படின்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு அடர்ந்த பனிப்பிரதேசத்துல தனியா ஒரு வீடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள எலினாங்கிற ஒரு பொண்ணு ரொம்ப சோகமா உட்காந்துருக்கு. அப்ப அங்க வர்ற எலினாவோட சித்தியும் ரெண்டு பொண்ணுங்களும் எலினாவை பார்த்து, ஏண்டி வேலைக்காரி என்னடி வீட்டு வேலை செய்யாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ராஜகுமார் வருவன் நினைச்சிருக்கியா, உன்னை இந்த ஊர் பிச்சைக்காரன் கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டாண்டி அப்படின்னு எலினா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்கிற எலினாவுக்கு கொஞ்சம் கூட கோவமே வராது. அப்படி கோவமே வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா சின்ன வயசுல எலினாவோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. வேற வழியே இல்லாம சித்தி வீட்டுல தான் வளர்ந்துருப்பா. சின்ன வயசுல இருந்தே இந்த சித்தியும் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் எலினாவை ரொம்ப கொடுமைப்படுத்தியே வளர்த்திட்டாங்க. அதனால இது எல்லாமே எலினாக்கு பழகி போயிடுச்சு. இந்த மாதிரி கஷ்டத்திலே எலினாவோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த ஊரோட ராஜா தன்னோட சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடிச்சிட்டு திரும்பவும் அரண்மனைக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப இருட்டு ஆயிடுச்சுங்கிறதுனால அவரால் பயணத்தை மேற்கொள்ள முடியல. அதனால அவரோட அமைச்சர் கிட்ட பக்கத்துல எங்க தங்குற மாதிரி வீடு இருக்குங்க அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்றாரு. அமைச்சரும் போய் தேடி பார்த்ததுல பக்கத்துல இந்த சித்தியோட வீடு மட்டும்தான் இருக்கு. அமைச்சர் அந்த சித்தி கிட்ட போயிட்டு, இந்த நாட்டோட மன்னர் இன்னைக்கு ஒரு இரவு இங்கதான் தங்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்கிற இந்த கொடுமைக்கார சித்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இந்த நாட்டோட மன்னரே இங்க தங்க போறாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுது. உடனே இந்த சித்தியோட ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு, இந்த நாட்டோட மன்னரே நம்ம வீட்டுக்கு இப்ப வந்து தங்க போறாரு, அவர் உங்களை பார்க்கும்போது நீங்க ரொம்ப அழகா தெரியணும், அந்த மாதிரி போய் ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிடுறா. அப்புறம் இந்த சித்தி எலினா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இந்த நாட்டோட மன்னர் வர்றாரு, நீ அவர் கண்ணிலேயே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள வச்சு அடிச்சு வச்சிடறான். இப்ப ராஜா வீட்டுக்கு வந்துட்டாரு. இந்த சித்தியும் சித்தியோட பொண்ணுங்களும் ரொம்ப பயங்கரமா வரவேற்கிறாங்க. ஆனா ராஜா அங்க ஒளிஞ்சு நின்று பாக்குற எலினாவை பார்த்துட்டு, நீ மட்டும் ஏன் அங்க நிக்கிற, நீயும் இங்க வந்து நில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இந்த சித்திக்கு வர வழியே இல்லாம எலினாவை இங்க நிக்க வச்சுக்கிறான். இப்ப இந்த சித்தி மன்னரை வரவேற்கிறதுக்கு தட்டில் எதையோ ஒண்ணு வச்சுட்டு முன்னாடி போறா. ஆனா அந்த ராஜா அந்த சித்தியை தடுத்து நிறுத்தி அந்த தட்டை எலினா கிட்ட கொடுத்து எலினா விட்டு வரவேற்க சொல்றாரு. இப்ப எலினாவும் அந்த தட்டை வாங்கிட்டு இந்த நாட்டு ராஜா கிட்ட போயிட்டு, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ராஜாவும், உங்களை சந்திச்சதுல எனக்கும் மகிழ்ச்சிங்கிறாரு. அன்னைக்கு நைட்டே இந்த ராஜாக்கு ஒரு பயங்கரமான விருந்து ஒண்ணு வைக்குது இந்த சித்தி. ராஜா விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சும்மா இந்த சித்திட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஆனா அதுக்கு அந்த சித்தியும் தன்னோட ரெண்டு பொண்ணுங்களை பத்தியும் ரொம்ப பெருமையாவே சொல்லிட்டு இருக்கு. அது என்னன்னா, நாட்டு மக்கள் கஷ்டப்படுறது என் பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, உதவின்னு யாராவது கேட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் தான் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நிம்மதியான தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இதெல்லாம் கேட்ட ராஜா அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த எலினா பொண்ணை பத்தியே கேட்டு இருக்காரு. ராஜா எலினா மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது சித்திக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால காண்டான சித்தி எல்லா பத்தி ரொம்ப தப்பு தப்பா சொல்றாங்க. அவ எங்க வீட்டு பொண்ணே இல்ல, அவ குப்பை தொட்டியில இருந்தா எடுத்து வளர்த்தோம், ஆனா அவ எங்களுக்கே நிறைய துரோகம் பண்ண பாத்திருக்கா, ஒரு வேலை செய்யறதுக்கே துப்பு இல்லாதவ, இந்த மாதிரி எலினாவை பத்தி வாய்க்கு வந்த எல்லாத்தையுமே அடிச்சு விட்டுருக்கு இந்த சித்தி. ஆனா இந்த ராஜாக்கு சித்தி சொல்றது மேல சுத்தமாவே நம்பிக்கை இல்ல. இந்த சித்தி எலினாவை பத்தி வேணே ஏதோ பொய் சொல்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு ராஜாக்கு தோணுது. அன்னைக்கு நைட் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்காங்க. அது ராஜா காதுக்கே கேக்குது. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்கா காரி சொல்றா, நான் மட்டும் இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அப்புறம் இந்த ஊருக்கே நான் தான் ராணி, இந்த மக்கள் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவ தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, ராஜாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அளவில்லாத பொண்ணும் பொருளும் எனக்கு தான் சொந்தமாக போகுது, இந்த உலகத்துல நான் என்ன நினைக்கிறோம் அந்த எல்லா பொருளையும் நான் வாங்கிக்குவேன், இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதே ரூம்ல இருக்க எலினாவும் என்ன சொல்றானா, ராஜா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு ஒரு நல்ல மனைவியா இருந்து ஒரு வீரமான ஆண்மகனை நான் பெத்து கொடுப்பேன் அப்படின்னு எலினா சொல்றா. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ராஜா கேட்டாரு. அப்ப ராஜாவும் நல்லா யோசிச்சு, எலினாவால தான் நமக்கு ஒரு நல்ல வீரனை பெத்து கொடுக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் கிளம்பும் போது எலினா கிட்ட போயிட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கே ராணியா வர முடியுமான்னு கேக்குறாரு. இதை கேட்கிற எலினா ரொம்ப சந்தோஷப்படுறான். ராஜா கிட்ட நான் உங்க கூட வர சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நேரத்துல இந்த சித்திக்கும் இந்த ரெண்டு பொண்ணுக்கும் தாங்க முடியாத வைத்தறிச்சல் கண்ணுல தெரியுது. இப்ப எலினாவை கூட்டிட்டு கிளம்பும் போது இந்த ராஜாவோட மந்திரி, இவங்களையும் நம்ம அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சித்தியும் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் காட்டி சொல்றாரு. ஆனா ராஜாக்கு இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அரண்மனை கூட்டு போறதுக்கு சம்மதிக்கிறாரு. இப்ப ராஜா நாட்டுக்கு வந்த உடனே அவரோட பிரம்மாண்டமான அரண்மனையில அங்க இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் எலினாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அங்க இருக்கிற சித்திக்காரியும் அவளோட மகள்களும் எலினாவுக்கு கல்யாணம் ஆனதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. அப்புறம் அந்த சித்திக்காரிகளையும் ரெண்டு மகள்களையும் சமையல் கட்டுல சமையல் செய்யறதுக்காக போட்டுறாரு அந்த மந்திரி. கொஞ்ச நாள்லயே எலினா கர்ப்பமாகறா. அதை பாக்குற ராஜா, எனக்கு ஒரு ஆண்மகன் பிறக்க போறான், அவன் இந்த நாட்டையே ஆள்ற மாதிரி ஒரு பயங்கரமான வீரனா இருப்பான் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா எலினா, இல்ல எனக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு எலினா ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அங்க வர்ற மந்திரி, ராஜா நம்ம எதிர்நாட்டு படைகள் போர் எடுத்து நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே வந்துட்டாங்க, இப்ப நீங்க போருக்கு போனாதான் இந்த நாட்டையே பாதுகாக்க முடியும்னு சொல்றாரு. இப்ப ராஜாக்கு வேற வழியே இல்ல, நான் போருக்கு போயிட்டு வரேன், நம்ம குழந்தைய நீ பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு கிளம்பிட்டாரு. ராஜா போருக்கு போன கொஞ்ச நாள்லயே எலினாக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பேரு வைக்கிறான். இப்ப அந்த குழந்தைய இந்த சித்தியும் அந்த ரெண்டு மகள்களும் போய் பார்த்து, இந்த நாட்டுக்கே ஒரு இளவரசனை பெத்து கொடுத்திருக்கேன், இதை பாக்குற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ராஜாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு பயங்கரமான பாச
மலையை பொழியிறாங்க. இந்த எலினா ஒரு இன்னசென்ட்ங்கறனால அதெல்லாம் பெருசா அவ கண்டுக்கல. இப்ப வெளியே வந்த இந்த சித்தியும் 2 பொண்ணுங்களும் இந்த குழந்தை மட்டும் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டானா இந்த நாட்டுக்கே இளவரசன் ஆயிருவான். அப்புறம் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு அடிமையான வாழ்க்கையை தான் வாழ முடியும். அதனால அந்த குழந்தை வளர்றதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு பயங்கரமா திட்டம் போடுறாங்க. இப்ப எலினா இந்த மாதிரி ஒரு அழகான ஆண்மகன் நமக்கு குழந்தையா பிறந்திருக்கு, ரொம்ப சீக்கிரமா நீங்க குழந்தைய வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அதுல ராஜமுத்திரையை வச்சு ஒரு தூதுவன்ட்ட கொடுத்து அனுப்புறா. இப்ப இந்த தூதுவன் லெட்டர் வாங்கிட்டு வெளியே வர்றான். இந்த சித்தியும் வெளியவே நிக்குது. இப்ப தூதுவன் கிட்ட இந்த சித்தி, என்னப்பா ராஜாக்கு லெட்டர் கொண்டு போறியா? நீ எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு, இப்படி வெறும் வயிற்றுலயே போவ, கொஞ்சம் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த தூதுவனுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வைக்குது. அப்ப அந்த மூத்த பொண்ணுகிட்ட ஒரு மயக்க மருந்த கையில கொடுத்துட்டு அவனோட சாப்பாட்டுல இதை கலந்துரு அப்படின்னு சொல்லிடுது. இந்த பொண்ணு அவ அம்மா சொன்ன மாதிரி அந்த சாப்பாட்டுல கலந்து அந்த தூதுவனுக்கு கொடுக்குது. இப்ப அதை சாப்பிட்ட உடனே அந்த தூதுவன் அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறான். இப்ப இந்த தூதுவன் கொண்டு போற லெட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சித்தியும் அவ பொண்ணுகளும் வேற ஒரு லெட்டர் எழுதுறாங்க. எலினா கொடுத்த லெட்டர் தூக்கி தீயில போட்டுடுறாங்க. இப்ப இவங்க எழுதின லெட்டர்ல அதே மாதிரி ராஜாவோட சீலை வச்சு அந்த தூதுவன் கிட்ட வச்சிடுறாங்க. இப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த தூதுவன் கிட்ட, என்னப்பா நீ இன்னும் ராஜா கிட்ட போய் இந்த லெட்டர் கொடுக்காம இருக்கிற, போய் சீக்கிரம் ராஜா கிட்ட இந்த லெட்டர் கொடுப்பா அப்படின்னு அவன் அங்கிருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இந்த தூதுவனும் ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு எப்படியோ ராஜாவை பார்த்து அந்த லெட்டரையும் கொடுத்துடுறான். இப்ப அதை பிரிச்சு படிக்கிற ராஜா உடஞ்சே போயிடுறாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, அரசே என்ன மன்னிச்சிடுங்க, நமக்கு ஆண் குழந்தையும் பிறக்கல, பெண் குழந்தையும் பிறக்கல, குரங்கு மூஞ்சியோட இருக்கிற ஒரு மிருகத்தோல் உள்ள குழந்தை தான் நமக்கு பிறந்திருக்கு அப்படின்னு எலினா எழுதின மாதிரியே ராஜாக்கு அந்த லெட்டர் வந்திருக்கு. இதை படிச்ச ராஜா மிகுந்த மனவேதனைக்கே போயிட்டாரு. அப்ப அங்க வர்ற மந்திரி, நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், என்ன ஏதுன்னு நம்ம நேர்ல போய் பாத்துக்குவோம் அப்படின்னு இந்த மந்திரி சொல்றாரு. அதுக்கு ராஜாவும், நீ சொல்றதா சரி, போர் முடிஞ்சு நம்ம திரும்பவும் நாட்டுக்கு போற வரைக்கும் எலினாவையும் எலினாக்கு பிறந்த குழந்தையும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு அதே தூதுவன்ட்ட. இப்ப அந்த தூதுவன் வர்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட இந்த சித்தியும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய், எவ்வளவு தூரத்துல இருந்து நீ வந்திருக்க, எவ்வளவு களைப்பா இருப்ப, போய் ஒழுங்கா சாப்பிடுன்னு மறுபடியும் சோறு போடுறாங்க. அதே மாதிரி மயக்க மருந்து கலந்து தூங்க வச்சிடுறாங்க. இப்ப இந்த லெட்டர்லயும் ராஜாவோட முத்திரையை வச்சு லெட்டரை மாத்தி அந்த தூதுவன்ட்ட கொடுத்துடுறாங்க. இவனும் நல்லா தூங்கி எந்திரிச்சு அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அந்த நாட்டு அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறான். இப்ப இந்த அதிகாரிகள்லாம் ராணிகிட்ட வந்து, இந்த மாதிரி ராஜா கிட்ட இருந்து ஒரு தூது வந்திருக்கு, அது என்னன்னு நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்றான். இப்ப அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, உங்களையும் உங்களுக்கு பிறந்த குழந்தையும் ஒரு ட்ரம்ல அடிச்சு கடல்ல தூக்கி வீசணும் அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு. இதை கேட்கிற எலினா அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறான். இல்ல ராஜா அப்படி போட்டிருக்கவே மாட்டாரு, இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு எலினா சொல்றான். ஆனா அதுக்கு அந்த அதிகாரிங்க, இல்ல இது ராஜா முத்திரை வச்சு வந்த லெட்டர், இந்த லெட்டரை மீறி எங்களால செயல்பட முடியாது, ராஜாவோட உத்தரவுக்கு நாங்க அடிபணிஞ்சுதான் ஆகணும், எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ராணின்னு எலினா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளுக்கும் அவளுக்கு பிறந்த குழந்தையும் ஒரு ட்ரம்ல அடைக்க போறாங்க. இப்ப அந்த சித்தியும் 2 மகள்களும் ரொம்ப சோகமா இருக்க மாதிரியே நடிக்கிறாங்க. இப்ப அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே எலினாவையும் அவளுக்கு பிறந்த குழந்தையும் ஒரு ட்ரம்முக்குள்ள வச்சு அதை நல்லா மூடிட்டு சீல் பண்ணிட்டு கடலுக்குள்ள தூக்கி போடுறாங்க. இப்ப கடல்ல தூக்கி போட்ட இவங்க பயங்கரமான அலை மின்னல் எல்லாத்தையுமே கடக்குறாங்க. இப்ப கடலோட நடுப்பகுதியில பயங்கரமான அலையும் மின்னலும் மாத்தி மாத்தி அடிக்குது. இப்ப அந்த குழந்தை சாவோட விளிம்பிக்கே போயிட்டு திரும்பவும் எப்படியோ உயிர் பழைக்குது. அப்படி உயிர் பழைச்சதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான அதிசயம் நடக்குது. அது என்னன்னா, அந்த குழந்தை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை வளர்ந்துட்டே இருக்கு. அந்த குழந்தை அந்த பெட்டிக்குள்ளேயே நல்லா வளர்ந்து ஒரு பெரிய இளவரசன் மாதிரி ஆயிருது. இப்ப 3 நாள் கழிச்சு அந்த ட்ரம் ஒரு தீவுல வந்து கரை ஒதுங்குது. இப்ப அந்த ட்ரம்ல இருந்து இவானும் அவங்க அம்மா எலினாவும் வெளியே வர்றாங்க. இந்த இவான் தான் நம்ம படத்தோட ஹீரோ, இனிமேல் நம்ம ஹீரோனே வச்சுக்குவோம். இப்ப வெளியே வந்த ஹீரோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, நான் எப்படி இவ்வளவு வேகமா வளர்ந்தேன் அப்படின்னு கேக்குறான். இப்பதான் எலினாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, எலினா சின்ன வயசா இருக்கும்போது ஒரு நாள் காட்டுக்கு நடுவுல ஒரு வயசான பாட்டி குளிர்லயும் ரொம்ப பசியிலையும் வாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஒரு கம்பளியும் சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கொடுத்தேன். அதுக்கு திருப்பி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறப்பான், அவன் ஒரு முறை சாவோட விளிம்பிக்கே போயிட்டு வருவான், அப்படி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வளர்ந்துட்டே இருப்பான், அவன் ஒரு பாதுகாப்பான நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் வளர்றது நின்றும் அப்படின்னு அந்த பாட்டி வரம் கொடுத்தாங்க. அந்த வயசான பாட்டி சொன்ன மாதிரியே நீ இந்த கடைசி 3 நாளும் சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு எப்படியோ திரும்பி வந்துட்ட. அந்த வயசான பாட்டி கொடுத்த வரத்தினால தான் நீ இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துருக்க. உன்னை நீயே பத்திரமா பாத்துக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. அதனால இனிமேல் நீ எப்பவும் போல ஒரு சாதாரண மனித மாதிரி தான் வளருவ, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. இப்ப நம்ம எலினாக்கும் ஹீரோக்கும் 3 நாளும் சாப்பிடாதனால ரொம்ப பயங்கரமா பசிக்குது. அதனால இப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட, நான் போய் எதையாவது வேட்டையாடி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த பக்கம் போர்ல வெற்றிகரமா ஜெயிச்சுட்டு ராஜா மறுபடியும் அரண்மனைக்கே வந்துடுறாரு. அப்படி அரண்மனைக்கு வந்த உடனே ராணி எங்க, ராணிக்கு பிறந்த குழந்தை எங்கன்னு தான் கேக்குறாரு. அப்போ அங்க இருக்க அதிகாரிகள் எல்லாம், என்ன ராஜா சொல்றீங்க, நீங்க தானே ராணியையும் ராணிக்கு பிறந்த குழந்தையும் ஒரு ட்ரம்முக்குள்ள வச்சு அடிச்சு கடல்ல தூக்கி வீச சொன்னீங்க அப்படின்னு இந்த அதிகாரிங்க சொன்ன உடனே அதை கேட்டு ராஜா மனசு வெடிச்சே போயிருது. அந்த மாதிரி நான் எந்த உத்தரவுமே போடலன்னு சொல்லிட்டு அரண்மனையே நடுங்கிற மாதிரி கத்துறாரு. அதுக்கு அதிகாரிகளும், ஐயோ ராஜா, நீங்க கொடுத்த லெட்டர்ல உங்களோட முத்திரை இருந்துச்சு, அதனாலதான் உங்க உத்தரவை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராணியையும் ராணிக்கு பிறந்த குழந்தையுமே கடல்ல தூக்கி வீசிட்டோம். இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு ராஜா அது என்னன்னு விசாரிக்க
சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மரத்தை உடைச்சு அதுல ஒரு நூல் மாதிரி ஒண்ணு கட்டி வேட்டையாடுறதுக்கு ஒரு நல்ல அம்பு மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிட்டான். இப்ப நம்ம ஹீரோ வேட்டை கிளம்பும்போது அந்த கடலுக்கு நடுவுல ஒரு அன்னப்பறவை பறந்து வந்துட்டு இருக்கு. அந்த அன்னப்பறவையை கொல்றதுக்கு ஒரு கொடூரமான கழுகு பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அந்த அன்னப்பறவையை கொத்தி கொத்தி எப்படியோ கடலுக்குள்ள மூழ்கி கொல்லணும்னு பார்த்துட்டு இருக்கு. அதை பாக்குற நம்ம ஹீரோ அந்த அன்னப்பறவையை காப்பாத்துறதுக்காக அந்த கழுகு பார்த்து அம்பு விடுறான். அந்த அம்பு கழுகு மேல பட்ட உடனே அந்த தண்ணிக்குள்ளேயே ஜலசமாதி ஆயிடுது. இப்ப அந்த அன்னப்பறவை நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு ஒரு பெண்ணோட குரல்ல சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த பறவை கிட்ட நீ ஒரு சாதாரண பறவை, உன்னால எப்படி மனுஷங்க மாதிரி பேச முடியுது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பறவை நான் ஒன்னும் பறவை இல்ல, கேட்கிற வரத்தையெல்லாம் கொடுக்கிற நல்ல சக்தி கொண்ட தேவதை. இந்த கழுகு ஒரு கெட்ட மந்திரவாதி, என்கிட்ட இருக்க நல்ல சக்தி எல்லாம் பறிக்கிறதுக்காக எனக்கு ஒரு சாபம் விட்டு இந்த மாதிரி பறவை மாதிரி மாத்தி விட்டான். இப்ப ஒரு கழுகு மாதிரி உருமாறி என்னை வந்து கொன்னு என்கிட்ட இருக்க சக்தி எல்லாம் எடுக்கலான்னு பார்த்திருக்கான். அந்த நேரத்துல தான் அவனை அம்பு விட்டு கொன்னு என் உயிரை காப்பாத்திருக்கேன். அதனால உனக்கு என்ன வர வேணும்னாலும் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அன்னப்பறவை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோவும் நானும் எங்க அம்மாவும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எங்க 2 பேத்துக்குமே ரொம்ப பயங்கரமா பசிக்குது, உன்னால எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இந்த அன்னப்பறவையும் நீ மட்டும் கேட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நான் என்ன வர வேணாலும் கொடுத்துருப்பேன், ஆனா நீ இந்த ஒரு வேளை சாப்பிடுறதுக்கு சாப்பாடு மட்டும் தான் கேட்குற, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீயும் உங்க அம்மாவும் போய் தூங்குங்க, நாளைக்கு நீங்க எந்திரிச்சதுல இருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு அந்த அன்னப்பறவை சொல்லுது. இதை கேட்குற நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு அந்த அன்னப்பறவைட்ட சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப உங்க அம்மா கிட்ட வந்துட்டு அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, எனக்கு சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கல, நாளையில இருந்து நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்றான். இந்த அன்னப்பறவையை பார்த்தது அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அதுக்கு எலினாவும் சரி நம்ம நாளைக்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். இப்ப நம்ம ஹீரோ எலினா கிட்ட நம்மளை யாருமா கடல்ல தூக்கி வீசினா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு எலினாவும் உங்க அப்பா தான் நம்ம 2 பேரையும் கடல்ல தூக்கி வீச சொன்னதா சொல்லி நம்மளை வீசிட்டாங்க, ஆனா அதுல எனக்கு சுத்தமாவே நம்பிக்கை இல்லை, ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு எலினா சொல்லிட்டு நைட் அப்படியே அங்கேயே தூங்கிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் சித்தி ராஜாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் பேசுறா. ராஜா நீங்க இந்த மாதிரி ரொம்ப சோகமா இருக்கிறது எங்களுக்கும் சரி இந்த நாட்டு மக்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீங்க என் 2 பொண்ணுல ஏதோ ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க மூலமா இந்த நாட்டுக்கு ஒரு இளவரசன் பிறப்பான் அப்படின்னு இந்த சித்தி வந்து சொல்லுது. ஆனா இதெல்லாம் கேட்ட ராஜா இன்னமும் என்னால எலினாவை மறக்க முடியல, அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல, இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி என்கிட்ட வந்து பேசாத, தேவைப்பட்டா நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சித்தி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறான். இப்ப தூங்கி எந்திரிச்ச எலினாவும் ஹீரோவும் ஒரு பயங்கரமான அதிசயத்தை பாக்குறாங்க. அது என்னன்னா அந்த அன்னப்பறவை கொடுத்த வரத்தினால அவங்க இருந்த தீவுல ஒரு பெரிய அரண்மனை ஒண்ணு உருவாகுது. அந்த அரண்மனை சுத்தி ஒரு அழகான நகரமும் உருவாகுது. அங்க பாதுகாவலர்கள் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புதுசா உருவாகுறாங்க. இப்ப எலினாவும் நம்ம ஹீரோவும் அந்த நகரத்துக்கு போறாங்க. அங்க ஒரு குட்டி குழந்தை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்மளோட அரசர் வந்துட்டாரு அப்படின்னு கத்துது. இப்ப நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுதா அந்த அன்னப்பறவை கொடுத்த வரத்தினால தான் இது எல்லாமே நடக்குதுன்ட்டு. இப்ப ஒரு 3 பேர் வந்துட்டு அந்த அரண்மனையோட சாவியை நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க. அந்த சாவியை வாங்கின நம்ம ஹீரோ இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நான் பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துட்டு அந்த அரண்மனைக்குள்ள போறான். கிரீடத்தை அவனே தலையில மாட்டிக்கிட்டு ஒரு ராஜா மாதிரி உட்காடுறான். இப்ப இந்த ராஜாவோட நாட்டுல இருந்து வணிகம் பண்றதுக்காக வேற நாட்டுக்கு அந்த வியாபாரிகள் எல்லாம் போறாங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு வியாபாரி இப்போ புதுசா உருவான நம்ம ஹீரோவோட நகரத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு வாய் அடிச்சு போயிடுறாரு. பாக்குறதுக்கு ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு. அந்த இடத்துல வெறும் காடு மட்டும் தானே இருந்துச்சு, எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல ஒரு நகரம் உருவாச்சு, ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. இப்ப கப்பலை நம்ம ஹீரோட நாட்டுக்கு விட சொல்றாரு. அந்த வியாபாரிகளும் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு வணக்கத்தை வச்சுட்டு இந்த இடத்துல எப்படி இவ்வளவு அழகான ஒரு நகரம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி இந்த நகரத்தை நாங்க பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த ராஜாவோட பையங்கிறத மறைச்சிட்டு இந்த நகரம் ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கு, என்னோட பேர் இவான், இந்த நாட்டுக்கு நான் தான் மன்னன் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த வியாபாரி கிட்ட நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த வியாபாரிகளும் நம்ம ராஜாவோட பேரையும் அந்த ராஜாவோட நாட்டை பத்தியும் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ இவங்க நம்ம அப்பாவோட நாட்டுல இருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால இவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிட்டு விருந்து வைக்கிறான். இப்ப இந்த வியாபாரிகள் நம்ம ஹீரோ கிட்ட இவ்வளவு அழகான நாடை நாங்க பார்த்ததே இல்ல, எங்க ராஜா இந்த நாட்டை பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம ஹீரோ உங்க ராஜா இங்க கண்டிப்பா எப்ப வேணாலும் வரலாம், உங்க ராஜா கிட்ட நான் அழைப்பு கொடுத்தேன்னு சொல்லுங்க. அதை கேட்கிற அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசை ரொம்ப அதிகமாயிருது. அதுக்காக அந்த அன்னப்பறவையை கூப்பிடுறாரு. அந்த அன்னப்பறவையும் உடனே வந்துருது. இப்ப அந்த அன்னப்பறவை கிட்ட நான் எங்க அப்பாவை பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, என்ன அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு அந்த அன்னப்பறவை கிட்ட சொல்றாரு. உடனே அந்த அன்னப்பறவை நம்ம ஹீரோ ஒரு தேனி மாதிரி மாத்திருது. இப்போ நீ போய் அந்த வணிக கப்பல்ல போய் உட்காந்துக்க, அந்த கப்பல் உங்க அப்பாவோட நாட்டுக்கு தான் போகும், அங்க நீ போயிட்டீனா உங்க அப்பாவை நீ ஈஸியா பாத்திரலாம், பார்த்துட்டு திரும்பி வா, நான் உன்னை மறுபடியும் மனுஷனாவே மாத்திடுறேன் அப்படின்னு அந்த அன்னப்பறவை சொல்லுது. அதை கேட்கிற நம்ம ஹீரோ அந்த கப்பல்ல ஏறி உட்காந்துட்டு எப்படியோ அந்த ராஜாவ நாட்டுக்கு போய் ஹீரோட அப்பாவான அந்த ராஜாவே பாத்துடுறான். இப்ப அங்க வர்ற 2 வியாபாரிகளும் அரசே நாங்க வணிகத்துக்காக போற வழியில ஒரு அற்புதமான அழகான நகரை பார்த்தோம், அந்த நாட்டு மன்னனும் அங்க இருக்க மக்களும் ரொம்ப அன்பானவங்களா இருக்காங்க, அந்த மன்னன் உங்களை அந்த நாட்டுக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு இந்த
அந்த 2 வியாபாரிகளும் சொல்றாங்க. இப்ப அந்த மன்னனோட பேர் என்னன்னு ராஜா இவங்கள்ட்ட கேக்குறாரு. அதுக்கு இவங்களும் அந்த மன்னனோட பேரு இவான் அப்படின்னு சொல்றாங்க. இவான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேரை கேட்ட உடனே இந்த சித்திக்கு ஒருவேளை அவன் அந்த எலினாவோட பையனா இருப்பானோ, அவன் தான் அந்த நாட்டு மன்னனா இருப்பானோ அப்படிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப 3 பேருமே ஒண்ணு கூடி என்னானாலும் சரி இந்த ராஜா அந்த நாட்டுக்கு போகவே கூடாது அப்படின்னு சதி பண்றாங்க. ஆனா அந்த ராஜா அந்த நாட்டுக்கு எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு. அந்த நேரத்துல இந்த சித்தியோட 2வது பொண்ணு அந்த ராஜாவோட ஆர்வத்தை உடைக்கிறதுக்காக, ராஜா நீங்க அந்த தீவுக்கு போக முடியாது, அந்த தீவுக்கு போற வழியில ரொம்ப ஆபத்தான ராட்சச மாதிரி மலை அளவுக்கு உருவம் கொண்ட வீரர்கள் அந்த தீவை பாதுகாக்கிறாங்க, அதுவும் கடலுக்கு அடியில. அந்த ராட்சச போர் வீரர்கள் அங்க யார் போனாலும் அவங்களை அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறா. இந்த ராஜாவை நம்ம நகரத்துக்கு வரவிட மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சு இந்த ஹீரோ தேனியோட உருவத்துல இருக்கனால இந்த மாதிரி பொய் சொன்னா இந்த பொண்ணோட மூஞ்சிலே கொட்டிடுறாரு. இப்போ மறுபடியும் ஹீரோ தன்னோட சொந்த நகரத்துக்கே வந்து அந்த அன்னப்பறவையை கூப்பிடுறாரு. இப்ப அந்த அன்னப்பறவை கிட்ட ராட்சச உருவத்துல இருக்க போர் வீரர்கள் என்னோட நாட்டுக்கு பாதுகாப்பா கடலுக்கு அடியில பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் அப்படின்னு அந்த அன்னப்பறவை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. இப்ப அடுத்த நாள் பார்த்தா கடலுக்கு அடியில இருந்து ராட்சச உருவத்துல இருக்க போர் வீரர்கள்லாம் வெளியே வர்றாங்க. நம்ம ஹீரோவை கையில தூக்கி வச்சுக்கிட்டு அரசு இந்த நாட்டை நாங்க பாதுகாக்கிறதுக்காக எப்பவுமே கடலுக்கு அடியில இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உத்தரவு வாங்கிக்கிறாங்க. இப்போ உண்மையிலே இந்த மாதிரி போர் வீரர்கள் இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக ராஜா அந்த வியாபாரிகளை மறுபடியும் நம்ம ஹீரோட நாட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. அப்படி போற வழியிலேயே அந்த ராட்சச வீரர்கள் வந்துடுறாங்க. பாக்குற வியாபாரிகள் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இப்ப அந்த ராட்சச வீரன் நீங்க யாரு, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு இந்த வியாபாரிகளும் நாங்க ஹீரோட நண்பர்கள், ஹீரோவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ நீங்க நண்பர்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சச வீரன் உங்களை உள்ள போறதுக்கு அனுமதிக்கிறான். இப்போ உள்ள வந்த வியாபாரிகள் நம்ம ஹீரோ கிட்ட இந்த ராட்சச வீரர்களை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இவங்க வந்து என் நாட்டோட பாதுகாவலர்கள், எப்பவுமே கடலுக்கு அடியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு இந்த வியாபாரிகள் இன்னும் உங்க நாட்டுல எவ்வளவு மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நாங்க போய் இதை சொல்லி எங்க ராஜாவை கண்டிப்பா இங்க கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அவங்க கிளம்பும் போது மறுபடியும் நம்ம ஹீரோ ஒரு தேனி மாதிரி மாறிட்டு அந்த கப்பல்லே பயணம் செஞ்சுட்டு அவங்க அப்பாவை பார்க்க கிளம்பிடுறாரு. இப்ப உள்ள வந்த வியாபாரிகள் அரசே உண்மையாவே அந்த நாட்டை ராட்சச வீரர்கள் கடலுக்கு அடியிலிருந்து பாதுகாக்கிறாங்க இப்படின்னு அந்த வியாபாரிகள் சொல்ல சொல்ல ராஜாக்கு அந்த நாட்டை பார்க்குற ஆர்வம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப மறுபடியும் ராஜாவோட ஆர்வத்தை முறியடிக்கிறதுக்காக இந்த சித்திக்காரி பயங்கரமான பொய் ஒண்ணு சொல்றான். அது என்னன்னா இந்த அற்புதமான நகரத்தை விட இன்னொரு அற்புதம் இருக்கு. அது என்னன்னா ஒரு பெண் இருக்காளாமா, அந்த பெண்ணு இருட்டுல கூட ஒளி வீசக்கூடியவளாமா, எவ்வளவு இருட்டா இருந்தாலும் அந்த பொண்ணோட முகம் நமக்கு தெரியுமாமா. இந்த மாதிரி சித்தி மறுபடியும் பொய் சொன்னால காண்டான நம்ம ஹீரோ அங்க தேனியா இருக்கனால சித்தியோட மூஞ்சிலையும் போய் கொட்டிடுறான். இப்ப ஹீரோ திரும்பவும் அவனோட நாட்டுக்கு வந்துட்டு அந்த அன்னப்பறவையை கூப்பிடுறான். இப்ப அந்த அன்னப்பறவை கிட்ட இருட்டுல கூட ஒளி வீசுற ஒரு பெண் இருக்காளாமா, அந்த பெண்ணை நான் திருமணம் செய்யணும், அப்பதான் எங்க அப்பாவை இங்க வர வைக்க முடியும் அப்படின்னு அந்த அன்னப்பறவை கிட்ட சொல்றான். அதுக்கு அந்த அன்னப்பறவை உனக்கு அந்த இருட்டுல கூட ஒளி வீசுற பொண்ணு வேணும்னா நீ உன்னோட உயிரியே தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், பரவாயில்லையான்னு கேக்குது. அதுக்கு நம்ம ஹீரோவோ அவங்க அப்பாவை இங்க வர வைக்கிறதுக்காக நான் உயிர் தியாகம் பண்ண ரெடி, அந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறான். அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே இந்த அன்னப்பறவையோட சாபம் உடனே நீங்கி இருட்டுல கூட ஒளி வீசக்கூடிய ஒரு தேவதை மாதிரி மாறுறா. இதுதான் இவளோட உண்மையான உருவமே. அந்த மந்திரவாதி சாபத்தினாலதான் ஒரு அன்னப்பறவையா சுத்திட்டு இருந்தா. இவளுக்காக உண்மையை யார் எப்போ உயிரை கொடுக்கறேன்னு சொல்றாங்களோ அப்பவே சாபம் போயிடும். இவ சாபம் போய் மறுபடியும் தேவதையாவே மாறிட்டா. இப்ப இந்த பொண்ணை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். நீ தான் அந்த இருட்டுல கூட ஒளி வீசுற தேவதையான்னு கேட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கறான். அதுக்கு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா ஹீரோட கையை பிடிச்சிட்டு எலினாவை பார்க்க போறாங்க. இப்ப இந்த ஊரார் முன்னிலையில இந்த கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்குது. இப்ப இங்க வர்ற வியாபாரிக கிட்ட நம்ம ஹீரோ இவ தான் இந்த இருட்டுல கூட ஒளி வீசுற பொண்ணு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இத போய் இவங்க 2 பேரும் ராஜா கிட்ட உடனே சொல்றாங்க. இதுக்கு மேல ஆர்வம் தாங்காத ராஜா உடனே கிளம்பி அந்த நாட்டுக்கு போறாரு. இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சித்திக்காரி பயத்துல முடிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த ராஜாவை நம்ம ஹீரோ உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள போய் எலினா உள்ள இருக்கிறத பாக்குற நம்ம ராஜா இன்னும் எலினா உயிரோட பத்திரமா ஒரு ராணி மாதிரி இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எலினா கிட்ட போய் என்ன மன்னிச்சிருன்னு கேக்குறாரு. அப்ப எலினா ஹீரோவை காட்டிட்டு இவன் தான் நமக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்றாங்க. அதை பாக்குற ராஜா நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு இளவரசன் எனக்கு கொடுத்த அப்படின்னு எலினாக்கு நன்றி சொல்றாரு. இப்ப அந்த தூதுவன் மூலமா இந்த சித்திக்காரிக பண்ணது எல்லா தில்லாலங்கடி வேலையும் நம்ம ராஜாக்கு தெரிஞ்சு போச்சு. நடந்த எல்லா தப்புக்கும் நீங்க தான காரணம், உங்களுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்குற பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் எலினாவையும் எப்படி கடல்ல வீசினாங்களோ அதே மாதிரி இவங்க 3 பேரையும் ஒரே ட்ரம்ல போட்டு அடைச்சு கடல்ல வீசி இருக்க அப்படின்னு மந்திரிட்ட சொல்லி உங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்லி உத்தரவும் போட்டாரு. இப்ப எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னா இந்த படம் முடியுது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம மூவி எக்ஸ்பிளைன் தமிழை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க.